ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல பஞ்சு போல் நல்ல சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். வாழைப்பழம், நாட்டு சக்கரை, தேங்காய் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை கூட சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துருந்த நட்ஸ்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ரொபஸ்டா பழம் வந்து சேர்த்துருக்கிறேன். சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தை இது போல் நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை நெய்யில் வதக்கி எடுக்கும்போது நம்ம பழுத்த வாழைப்பழம் தான் சேர்த்துருக்குறோம். அதனால் ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி நம்ம வதக்கி எடுத்தோன்னா ஈஸியாக நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அடுத்ததாக இது கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி அரைக்கப் அளவு வந்து எடுத்துருக்கிறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா ஜஸ்ட் ஒருக்கா கலந்து எடுத்தால் போதும். அந்த வாழைப்பழத்தோடு அந்த தேங்காய் துருவல் வந்து சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே இனிப்புக்காக வேண்டி 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்த உடனே அந்த சூட்டில் நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும். இது போல் நல்லா நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி நம்ம சேர்த்துருந்த வாழைப்பழம், தேங்காய் துருவலோடு நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை, வாழைப்பழம், தேங்காய் துருவலோடு நல்லா கலந்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த ரவை, ராகி மாவுலாம் நல்லா அந்த மாதிரி கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், தேங்காய் துருவல்லாம், அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரஃப்பாக இது போல் மாவோடு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் வாழைப்பழம், தேங்காய் துருவல் இதெல்லாம் நெய்யில் வதக்கி நம்ம செய்யும்போது இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது போல் ரஃப்பாக கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் விஸ்க் இருந்துன்னா அதை வச்சு கலந்து எடுக்கும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் தான். இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா பவுல்லையும் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே மூடி வச்சுருந்தாலும் அது மாவு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ ஒருக்கா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சேர்க்காம கூட செய்யலாம். நம்ம இதில் வாழைப்பழம்லாம் நல்லா நெய்யில் வதக்கி செய்கிறதுனால இது நீங்கள் செய்யாமல் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சேர்த்து செய்யும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். சேர்க்கலைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேண்டான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம சேர்த்துருந்த பேக்கிங் சோடா வந்து மாவோடு நல்லா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன பவுலில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக கேக் டின் இல்லைனா பெரிய ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இட்லி தட்டில் வந்து சேர்த்து கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பவுலில் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3/4 பகுதிக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பொடியாக நறுக்கின நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் சேர்க்காமலும் செய்யலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒருக்க டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிறேன். மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். மீதி இருந்த மாவை இது போல் கேக் மோடில் வந்து கொஞ்சமாக சேர்த்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறேன். 15 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்திருக்கான்னு வேணா நீங்கள் வந்து கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இதை வந்து வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுருக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு டேப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நமக்கு அந்த பாத்திரத்தில் கூட எதுவும் ஒட்டலை. பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது போலவே நான் எல்லாத்தையுமே டீமவுண்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். வீட்டில் நல்லா பழுத்த வாழைப்பழமும் இருக்குது, ராகி மாவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுவரை இது மாதிரி செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.